கால் நகத்துல நிறைய பேருக்கு இந்த மாதிரி பார்க்கலாம். என்னன்னா நெயில் இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்குது. இது ஒரு விதமான பூஞ்சை தொற்றுனால் உருவாகுது. கை நகங்கள்லயும் இதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தொற்று ஏற்படலாம். இதுக்கு பேரு ஆனிகோமைகோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விதமான பூஞ்சை தொற்று. இந்த சீலை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல ஈஸியா தொற்றுக்கள் உள்ள போகக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. சில பேர் நகத்தை கடிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்க இந்த சீலை பிரேக் பண்றாங்க. அதாவது கெரட்டின் அப்படின்னு சொல்லிட்டு டெட் செல்ஸ், அந்த டெட் செல்ஸ்ல தான் இந்த பூஞ்சைகள் நல்லா வளரும். அதனால இறுக்கமான ஷூ அணியிறது, ஈரப்பதம் எப்பவுமே அதிகமா இருக்க மாதிரி பாத்துக்கிறது அந்த இடத்துல அப்படிங்கறதெல்லாம் தவிர்க்க பார்க்கணும். ஈரமே இருக்கக்கூடாது. நம்ம குளிக்கும் போது நல்லா சுத்தமா கழுவின பின்னாடி நல்லா தொடச்சிடணும். அடிபடும் போது அந்த அடிபட்ட இடத்துக்கு நல்ல கேர் கொடுக்கணும். அடிக்கடி நகை வெட்டிக்கிட்டு ரொம்ப ஒட்டி வெட்டிக்கிட்டு இருக்க கூடாது. டீனேஜ் பிள்ளைங்க இந்த ஆர்டிபிஷியல் நெயில்ஸ் மேல ஒரு நெயில்ஸ் மாதிரி வேற வேற கலர்ல ஒட்டிக்கிறது, பெடிக்யூர் மெனிக்யூர் என்னவோ சொல்றாங்கல்ல, அது சரியான இடமா, அவங்க யூஸ் பண்ற டூல்ஸ்லாம் நல்ல சுத்தமான டூல்ஸ் தானா, இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமா தொற்று கிருமிகள் உள்ள போந்து இந்த ஆனிகோமைகோசிஸ் வரலாம், பூஞ்சை தொற்று வரலாம்.